உங்களுக்கு நகுலன் மற்றும் சகாதேவனின் பிறப்பை பற்றி தெரியுமா? அர்ஜுனன் பிறந்த பிறகு பாண்டு பேராசையால் மீண்டும் குந்தியிடம் ஒரு குழந்தை வேண்டும் என்றார். குந்தியோ நான்காம் பிள்ளையை பெற்றுக்கொள்ளும்படி எந்த ஆபத்காலத்திலும் சாஸ்திரம் அனுமதி கொடுக்கவில்லை. ஆகையால் சாஸ்திர வரம்பை மீறி எனக்கு கட்டளையிடாதீர், அது அக்கிரமம், என்னால் முடியாது என்று கூறினாள். கொஞ்ச நாள் கழித்து மாத்ரி பாண்டுவுடன் தனிமையில் இருக்கும்போது, நாதா, காந்தாரிக்கு 100 குழந்தைகள் பிறந்துவிட்டன. குந்தியும் தேவ அம்சத்தோடு 3 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாள். எனக்கு மட்டும் குழந்தைகள் இல்லையே என்றுதான் வருத்தப்படுகிறேன். குந்தி நான் குழந்தைகளை பெற உதவுவாளானால் நானும் மழலை இன்பத்தை அடைந்து மகிழ்வேன். ஆனால் இதை அவளிடம் கேட்க எனக்கு சங்கடமாக இருக்கிறது. நீங்கள் அவளிடம் சொல்ல வேண்டும் என்றாள் இனிமையாக. பாண்டு குந்தியிடம் கூறியதனால் குந்தி சம்மதித்து மாத்ரிக்கு மந்திர உபதேசம் செய்தாள். மாத்ரியோ சாமர்த்தியமாக தனக்கு கிடைத்த ஒரே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இரட்டையர்களான அஸ்வினி தேவர்களை வேண்டி இரட்டையர்களை பெற்றெடுத்தாள். மூத்தவன் நகுலன் சர்ப்பத்திற்கு கீரியைப் போல் சத்துருக்களுக்கு பயங்கரமானவன் என்றும், இளைவன் சகாதேவன் வேற்றுமையின்றி ஒத்திருப்பவன் என்றும் அழைக்கப்பட்டனர். உங்களுக்கு நகுலன் மற்றும் சகாதேவன் பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகின்றன.